ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த முழு பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து ஊற வச்சு அதை எப்படி முளைக்கட்டுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்தமாதிரி பாத்திரத்தில் போட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன் ஃபுல்லாக. இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த நைட்டுக்காக நம்ம அதை எடுத்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதை ஊற வச்சோம் இல்லையா, இது வந்து காலையில் நான் ஒரு 11 மணி அளவு ஊற வச்சேன். நம்ம படுக்க போகும்போது இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு இது ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி வடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இது மாதிரி கொட்டி நம்ம மூடி வச்சிட்டோம்னாக்கா இது காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே முளைச்சிருக்கும். இதுமாரி போட்டாச்சா, இப்போ இது போட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ அது முளைச்சி வந்துருச்சு. இது நம்ம போட்டு வச்சது எல்லாமே அழகாக முளைச்சிருக்கு. பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலைல 10 மணிக்கு நம்ம தண்ணியில் போட்டோம்னா நைட்டு படுக்கும்போது அதை எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா காலையில் இது மாதிரி எல்லாம் முளைச்சிருக்கோம். அப்படி கொஞ்சம் 1-2 முளைக்காமல் இருந்தால் கூட நம்ம மறுபடியும் மூடிட்டு அதேமாரி வச்சோம்னா இன்னும் 1 ஹவரில் அதுமாரி முளைச்சிரும். இந்த மாதிரி முளைச்சிருச்சுன்னா இது நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதா நல்லது, உடலுக்கு சத்தானது. இது மாதிரி நீங்கள் இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அது வந்து ஒரு வாரம் வரல நல்லாயிருக்கும், அதுக்கு ஒன்றும் ஆகாது. இது நம்ம சின்ன குழந்தைங்கள் இருந்தாலும் பெரியவங்களும் இருந்தாலும் இதில் ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டு 2 கல் உப்பு போட்டு சின்ன கிணத்துல குக்கரில் வச்சிட்டோம்னா அதை தாளித்து கொடுத்துடலாம். வேக வச்சு 2 விசில் தான் விடணும். அந்த மாதிரி செஞ்சால் இது நல்லது. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாமே ஒன்று விடாத முளைச்சிருக்குது. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம வீட்டில் வயசானவங்க யாரும் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் வராது இந்த பச்சை பயிரில். இந்த மூக்கடலை கொண்டா அது மொச்சக்கொட்டை இதெல்லாம் தான் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது சாப்பிட்லாம். இது சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.